Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் செம ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக செய்கிற பொங்கல் மாதிரி இல்லாமல் செம ஹெல்த்தியாக சிவப்பரிசியை வச்சு சூப்பரான ஒரு பொங்கல் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக ரெகுலராக சாப்பிட்டு வரோம் பார்த்தீங்களா, வெள்ளை அரிசி அதில் இருக்கிறத விட அதிகமாகவே சத்து இந்த சிவப்பு அரிசியில் வந்து ரொம்பவே இருக்குது. ஸோ வாரத்துக்கு ஒரு 2-3 தடவையாவது இது எப்படியாவது நீங்கள் சாப்பிட்டு வாங்க. இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம். அதோடு இல்லாமல் வயசானவங்க நார்மல் சாதம் கூட சாப்பிட முடியாது, அந்தளவுக்கு டைஜஸ்ட் ஆகாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த சிவப்பு அரிசியில் கஞ்சி மாதிரியோ சாதம் மாதிரியோ கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மலாக இருக்கிற ரைஸில் இருக்கிறத விட 10 மடங்கு அதிகமாக இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. செலனியம் வந்து இதில் அதிகமாக இருக்கிறதால இந்த கேன்சர் வந்து வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது. அதோடு இல்லாமல் மெக்னீஷியம் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஆஸ்துமா பேஷண்ட்க்கு இந்த அரிசி வந்து ரொம்பவே நல்லது. ரொம்ப சத்தான அரிசி இது. ஸோ வளர்கிற சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து இந்த அரிசியை நான் ஒரு கப் அளவுக்கு கரெக்டாக எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அரிசியை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கிங்க. இப்போ நல்லா இதை நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் நான் ஒரு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி போட்டிருக்கேன். இது அப்படியே ஊறட்டும். ஒரு 4லேருந்து 5 மணி நேரமாவது இது ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு பொங்கல் நல்லா சாஃப்டாக வரும். நார்மல் அரிசியை விட இந்த அரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். அதனால் நல்லா ஊற வச்சு எடுத்துக்குங்க. இப்போ நம்ம இதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஊறியாச்சு. நான் வந்து குக்கரில் தான் நான் இதை வேக வைக்க போகிறேன். ஸோ குக்கரில் இந்த தண்ணியோடு நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். 2 கப் அளவுக்கு நான் தண்ணி போட்டிருக்கேன். இப்போ கூடவே ஒரு கப் அளவுக்கு நான் பால் போடுறேன். பால் வந்து இதில் ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பட் பால் சேர்க்கும் போது நல்லா ரிச்சாக இருக்கும் டேஸ்ட் உங்களுக்கு. இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். 1 கப்பு அரிசினா 4.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இதில் நான் 4.5 கப்பு தண்ணியில் 3.5 கப்பு தண்ணியும் 1 கப்பு பாலும் போட்டு டோட்டலாக 4.5 கப்பாக போட்டுக்கிறேன். நீங்கள் பாலுக்கு பதிலாக ஃபுல்லாக 4.5 கப்பு தண்ணி போட்டு கூட நீங்கள் வேக வைக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துடலாம் நம்ம. அரிசி அங்கே வேகிற டைமில் இங்கே நம்ம ஸ்வீட்காக இந்த வெல்லத்தை வந்து வடிகட்டி எடுத்துடலாம். இதுக்காக நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். ஸ்வீட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா 3/4 கப்புலேருந்து 1 கப் அளவுக்கு நீங்கள் வெல்லம் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். ஒரு 2 ஏலக்காய், கொஞ்சமாக சுக்கு இந்த மாதிரி இடித்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஜஸ்ட் ஒரு பாயில் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். வெல்லத்தை எதுக்காக இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுக்கணும்னா, வெல்லத்தில் ஏதாவது கொஞ்சம் அந்த மண் அந்த மாதிரி இருந்தால் வடிகட்டி எடுக்கும்போது அது எல்லாமே போயிடும். ஒருவேளை உங்ககிட்ட சுத்தமான வெல்லம் இருந்தால் இந்த ப்ராசஸ் தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக அரிசி வெந்த உடனே வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சும்மா அந்த வெல்லம் வந்து நல்லா கரையணும், அந்தளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். 4-5 விசில் வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். அவங்கவுங்க யூஸ் பண்ணுற குக்கரை பொறுத்து அந்த விசிலோட இதுவும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ பார்த்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிங்க. இந்த ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் இந்த அரிசி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ காய்ச்சின இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி இந்த ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுக்குங்க. உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் தேங்காவை துருவி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டயட்டில் இருக்கிறவங்க இந்த அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த சிவப்பு அரிசி பொங்கலை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நான் நெய் சேர்க்குறேன். நெய்யை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக முந்திரி போட்டு லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆன உடனே திராட்சையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் போட்ட முந்திரி ப்ளஸ் இந்த திராட்சை நல்லா ஃப்ரை ஆகி வந்த உடனே நம்ம வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த ரைஸை அதை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு சிவப்பரிசி பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் பொங்கல் செய்கிற மாதிரி ஒரு தடவை இந்த சிவப்பு அரிசியை வச்சும் பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.